ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். 12 லட்சம் வரையான மாணவர்கள் ஜெர்மனி நாட்டில் பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்யாமல் இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் 1.2 மில்லியன் இளைஞர் யுவதிகள் தமது பாடசாலை கல்வியையோ அன்றைய தொழில் கல்வியையோ முற்றாக முடிக்கவில்லை என்று புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. குறிப்பாக இது ஜெர்மனியுடைய இளைஞர் யுவதிகளின் தொகையில் 8.6% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 13.4 மில்லியன் இளைஞர் யுவதிகள் இருக்கின்ற வேளையில் இவ்வாறு 1.2 மில்லியன் பேர் கல்வியை முற்று பெறாமல் உள்ள நிலையானது மிகவும் அபாயகரமான சூழ்நிலையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மனியில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருகின்ற நிலையில் இவ்வாறு இளைஞர் யுவதிகள் தமது கல்வியையோ அன்றைய தொழிற்கல்வியோ முற்றாக முடிக்காமல் இருப்பது இது இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு விடயம் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நபர் ஒருவர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். பாடன்-வூர்ட்டன்பெர்க் மாநிலத்தில் ஒஃபன்பெர்க் என்ற நகரத்தில் உள்ள ஓபர்ஹியர்ஷ் என்ற பிரதேசத்தில் இன்றைய தினம் 39 வயதுடைய நபர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நபரானவர் வீட்டிலிருந்து வன்முறையை பிரயோகிப்பதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அயலவர்கள் போலீசாருடைய உதவியை நாடியதாகவும் போலீசார் ஸ்தலத்திற்கு விரைந்ததாகவும், இதே வேளையில் இந்த 39 வயது நபர் போலீசார் மீது கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்றை மேற்கொள்ள இருந்த நிலையில் போலீசார் தற்பாதுகாப்புக்காக இந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த 39 வயதுடைய நபர் மனோவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 39 வயதுடைய இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் வைத்தியசாலையில் வைத்திய சிகிச்சைகள் பலனின்றி இவர் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூரிச் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நற்செய்தி. தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குலுக்கல் ஜூலை 13ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜூரிச் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9வது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி, கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27, 8005, ஜூரிச். தொலைபேசி இலக்கம் 00 41 41 508 16 74. ஜெர்மனியில் சமூக உதவியில் வாழ்ந்து வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் அரசாங்கமானது சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் கடுமையான அழுத்தங்களை கொடுக்க உள்ள நிலையில் ஜெர்மனியின் ஆளும் கூட்டுக்கட்சியின் ஒரு பங்காளி கட்சியான பசுமை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் உப தலைவர்களுடைய கருத்தானது மற்ற அரசியல்வாதிகளினால் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்கள் கூடுதல் மேலதிகமாக பணத்தை உழைக்கக்கூடிய வகையில்
சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இதேவேளையில் இவரது இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU-CSU கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவித்தும் இருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU கட்சியுடைய பொதுச் செயலரான ஹாசன் லிண்டமான் அவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட சமூக பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு சமூக பணத்தை முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை கடந்த வாரம் விடுத்திருந்தார். அதாவது இவ்வகையாக 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் சமூக திணைக்களத்தினுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற கருத்தையும் அவர் முன்மொழிந்திருந்தார். ஜெர்மனி நாட்டுக்கு வரும் அகதிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மிக தீவிரமாக மேற்கொள்கின்றது. ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டில் வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துவதற்கு பல வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற நிலையில் தற்பொழுது போலாந்து அரசாங்கமானது போலாந்து நாட்டுக்கும் பெலாரூஸ் நாட்டுக்கும் இடையில், குறிப்பாக பெலாரூஸ் நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் போலாந்து நாட்டுக்கு வருகின்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவ்வாறு பெலாரூஸ் நாட்டிலிருந்து போலாந்து நாட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு கூட அரசாங்கமானது முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த புதிய நடவடிக்கைக்கு போலாந்து நாட்டுடைய பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கப்படுமானால் இவ்வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் ரொனால்ட் டூஸ்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் போலாந்தில் உள்ள பல மனித உரிமை அமைப்புகள் அரசாங்கத்தின் இவ்வகையான நடவடிக்கைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக போலாந்து எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 21 வயதுடைய பாதுகாப்பு வீரர் மீது பெலாரூஸ் நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் போலாந்துக்கு வர முயற்சித்த ஒரு அகதியானவர் கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதை அடுத்து போலாந்து அரசாங்கமானது இவ்வகையான நடவடிக்கைகளை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த ஆண்டு மொத்தமாக இதுவரை 7,000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகளை போலாந்து நாடானது பெலாரூஸ் நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் .com. ஜெர்மனியில் குடியுரிமை பெறுவதற்காக மக்கள் திரட்சியாக அலுவலகங்களை நாடி வருகின்றார்கள். கடந்த 27/6/2024 ஜெர்மனியில் புதிய இலகு பிரஜா உரிமை சட்டம் அமலுக்கு வந்த பிற்பாடு பல வெளிநாட்டவர் காரியாலயங்களில் இவ்வாறு ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பல வெளிநாட்டவர் காரியாலயங்கள் இணையதளங்கள் ஊடாக இவ்வகையான விண்ணப்பங்களை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெர்லின் போன்ற நகர வெளிநாட்டவர் காரியாலயமானது இவ்வாறான விண்ணப்பதாரிகள் இணையதளங்கள் மூலமாக இவ்வகையான விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. குறிப்பாக பயான் மாநிலத்தில் மாதம் ஒன்றுக்கு இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்த பிற்பாடு 5,600க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் நோர்த் வெஸ்ட்பாலன் மாநிலத்திலும் இவ்வகையாக பல ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரட்டை பிரஜா உரிமை வைத்திருக்கலாம் என்ற இந்த சட்டத்தின் பிற்பாடு இதுவரை காலங்களும் ஜெர்மன் பிரஜா உரிமையை எடுக்காமல் இருந்த குறிப்பாக துருக்கி நாட்டை சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இவ்வகையான இரட்டை பிரஜா உரிமையை பெறுவதற்கு முந்தி அடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்லன்பர்க் போக்கமன் மாநிலம் மற்றும் சக்சன் மாநிலத்திலும் இதே வகையாக ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரிகள் தங்களது விண்ணப்பத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள். இஸ்ரேலுடைய வான்படையினர் நேற்றைய தினம் ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானிற்கு பலவந்தமான முறையில் அத்துமீறி காசா பிரதேசத்தில் இயங்குகின்ற ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரான இஸ்மாயில் ஹன்ஜி அவர்களை ராக்கெட் தாக்கி இவரை கொலை செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது ஈரானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிற்பாடு இந்த பதவியேற்பில் இந்த இஸ்மாயில் ஹன்ஜி அவர்கள் கலந்து கொண்டதாகவும் பின்னர் இவர் வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் இவர் மீது ராக்கெட்டை தாக்கி வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களாக இஸ்ரேலுடைய வான்படைகள்
ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் தலைவர்கள் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில் இவ்வாறு தெஹ்ரானில் கொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹாஞ்சி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் காசாவில் வைத்து இஸ்ரேலுடைய வான்படையின் தாக்குதலுக்கு இல்லாக்கி பலர் இறந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் வெளிநாட்டு அமைப்புக்கு பொறுப்பான இந்த தலைவரான இஸ்மாயில் ஹாஞ்சினருடைய 3 மகன்மார் மற்றும் 4 பேர பிள்ளையினர் கடந்த ஏப்ரல் மாதம் இவ்வாறு இஸ்ரேலினால் கொலை செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் மீது இஸ்ரேலிய வான்படைகள் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கிய இராணுவ தளபதியான மொஷின் ஃபவுட் ஷுக்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டதாக இன்றைய தினம் ஹிஸ்புல்லா அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பல அரசியல்வாதிகளுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். இதே வேளையில் இன்றைய தினம் இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நேரடியாக சந்தித்து தமது ஆதரவை ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு நல்குவதாக உறுதிமொழி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இலங்கையினுடைய ஒரு முக்கிய அரசியல் கட்சியான ஸ்ரீலங்கா பெரமுனை கட்சியானது நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தங்களது கட்சியின் சார்பில் ஒரு பொது வேட்பாளரை நியமிக்க உள்ளதாக முடிவெடுத்துள்ள நிலையில் இந்த பெரமுன கட்சியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு நல்குவதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். இதே வேளையில் இன்றைய தினம் இந்த ஸ்ரீலங்கா பெரமுன கட்சியினுடைய மத்திய குழு கூடி சில முடிவுகளை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவு நல்கினால் இவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்கள் பறிக்கப்படும் என்றும் இந்த பெரமுன கட்சியினுடைய மத்திய குழு கூடி முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பெரமுன கட்சியில் வகிக்கின்ற இவர்களுடைய சில நியமனங்களும் இல்லாது செய்யப்படும் என்று மத்திய குழு முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.